உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். உங்கள் அனைத்து நிகழ்வுகளையும் சிறந்த முறையில் போட்டோ மற்றும் வீடியோ எடுத்துக்கொள்ள இப்போதே நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் பிரான்ஸ் பாரிஸ் நகரில் இயங்கும் தமிழ் கிரியேஷன்ஸ். தொடர்புகளுக்கு 0758457693 மற்றும் 0762376881. முதலில் தலைப்புச் செய்திகள். பரீட்சைக்கு முன்னரே வெளியான வினாத்தாள், இடைநிறுத்தப்பட்ட பரீட்சைகள், அடகு வைத்த நகையை மீட்கப் போனவருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. தமிழர் பகுதியில் சம்பவம். மீண்டும் விளக்கமறியலுக்கு செல்லும் மனுஷவின் சகோதரர். கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட நபர். மக்கள் ஒன்று கூடியமையால் பதற்றம். இந்தியாவில் நுழைந்தது சீனாவின் புது வைரஸ், இலங்கைக்கும் பரவுமா? பதவியிலிருந்து விலகும் கனேடிய பிரதமர். இனி விரிவான செய்திகள். வடமத்திய மாகாணத்தின் 11ஆம் தர சிங்கள இலக்கிய வினாத்தாள் பரீட்சைக்கு முன்னரே வெளியாகியுள்ளதாக மாகாண கல்வி செயலாளர் ஸ்ரீமெவன் தர்மசேன தெரிவித்துள்ளார். இந்த வினாத்தாள் நேற்று நள்ளிரவு சமூக ஊடகங்கள் ஊடாக வெளியாகியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக இன்றைய தினம் நடைபெறவிருந்த பரீட்சை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் மாகாண கல்வி அதிகாரிகள் காவல்துறையில் முறைப்பாடு ஒன்றையும் பதிவு செய்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக விரிவான விசாரணை நடத்தி இதனுடன் தொடர்புடையவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றும் மாகாண கல்வி செயலாளர் ஸ்ரீமெவன் தர்மசேன வலியுறுத்தியுள்ளார். தனியார் நிதி நிறுவனம் ஒன்றில் தாம் அடகு வைத்த தங்க ஆபரணங்களை மீட்பதற்காக சென்ற நபரை நிறுவன ஊழியர் ஒருவர் தகாத வார்த்தைகளை பிரயோகித்ததோடு அவரை தாக்குவதற்கு முற்பட்டதாக கூறப்படுகின்றமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பில் பாதிக்கப்பட்டவரால் களுவாஞ்சிக்குடி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. களுவாஞ்சிக்குடி பகுதியில் அமைந்துள்ள தனியார் நிதி நிறுவனத்தில் 19 லட்சம் ரூபாவிற்கு நபரொருவர் தங்க ஆபரணங்களை அடகு வைத்திருந்தார். இதனையடுத்து அவர் அடகு வைக்கப்பட்ட தனது நகைகளை மீட்பதற்காக கடந்த வெள்ளிக்கிழமை பிற்பகல் பணத்துடன் அந்த நிறுவனத்திற்கு சென்றுள்ளார். அப்போது செலுத்த வேண்டிய வட்டி மற்றும் முதல் பணத்தொகை தொடர்பில் கணக்கு பார்த்தபொழுது செலுத்த வேண்டிய மொத்த தொகை 20 லட்சம் ரூபாய் என நிறுவனத்தினர் கூறியுள்ளனர். அதற்கு அந்த நபர் தான் 20 லட்சம் ரூபாய் பணம் கொண்டு வந்துள்ளதாக கூறி நகைகளை தருமாறு கேட்டபொழுது, உங்களது நகைகளை தர முடியாது, ஏன் அவசரமாக மீட்கப் போகிறீர்கள், இன்னும் 2 நாட்களுக்கு இருக்கட்டும், திங்கட்கிழமை தருகிறோம் என்று கூறியுள்ளனர். அதற்கு நகை அடகு வைத்த நபர் தனக்கு அவசரமாக நகைகள் தேவை என்று கூறி நகைகளை கேட்டபொழுது நிறுவனத்தினர் நகைகளை கொடுக்க மறுத்துள்ளனர். அதனையடுத்து 1 மணி நேரத்திற்கு பிறகு மீண்டும் நிறுவனத்திற்கு சென்ற நபர் தான் அடகு வைத்த ஆபரணங்களை கேட்டுள்ளார். அப்போது அங்கு கடமை புரியும் உத்தியோகத்தர் ஒருவர் நகைகளை பெற சென்ற நபரை தகாத வார்த்தைகளால் பேசியதோடு தாக்கவும் முற்பட்டுள்ளார். இது தொடர்பில் பாதிக்கப்பட்ட நபர் களுவாஞ்சிக்குடி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார். நிதி மோசடி சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு முன்னாள் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுசன் நாணயக்காரவின் சகோதரர் திசரன் நாணயக்கார எதிர்வரும் 17ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கம்பஹா நீதவான் நீதிமன்றத்தினால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்லாந்தில் தொழில் வழங்குவதாக கூறி 30 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக கம்பஹா பகுதியை சேர்ந்த ஒருவர் செய்த முறைப்பாட்டின் பிரகாரம் கடந்த 28ஆம் தேதி திசரன் நாணயக்காரவை பிபில பிரதேசத்தில் வைத்து குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்தனர். இந்த நிதி மோசடி தொடர்பான முறைப்பாடுகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு இனம் கிடைக்கப்பெறுவதுடன் அது தொடர்பான சாட்சியங்களும் இந்த நாட்களில் சேகரிக்கப்பட்டு வருகின்றன. இதேவேளை இதன்படி கிடைக்கப்பெறும் தகவல்களின் அடிப்படையில் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்று புலனாய்வு குழுக்கள் குறிப்பிட்டுள்ளன. கண்டி வத்தேகம பிரதேசத்தில் நபரொருவர் கொலை செய்யப்பட்டதை அடுத்து மக்கள் வீதிக்கு இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டமையினால் அங்கு பதற்றமான நிலை ஏற்பட்டுள்ளது. வத்தேகம போலீஸ் பிரிவுக்குட்பட்டு அட்டலகவோட பகுதியில் நபரொருவர் கூறிய ஆயுதங்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தக நபரொருவர் நேற்று பிற்பகல் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்டவர் வத்தேகம பகுதியை சேர்ந்த 38 வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குற்ற செயல்களுடன் தொடர்புடைய ஏனைய சந்தக நபர்களை கண்டறிய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. வத்தேகம பொது சந்தையில் மீன் வியாபாரியான இவர் நேற்று முன்தினம் இரவு தனது வீட்டிற்கு முன்னால் வைத்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டார்.
ஆபத்தான நிலையில் கண்டி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதும் நேற்று காலை உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. நேற்று மெலர்சாலையிலிருந்து அவரது சடலம் வத்தைகம பிரதேசத்தில் உள்ள அவரது வீட்டிற்கு எடுத்து செல்லப்பட்ட போது குற்றவாளிகளை கைது செய்யுமாறு கோரி சிலர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக வத்தைகம நகரில் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. சீனாவில் அண்மைய நாட்களாக பரவி வரும் HMPV வைரஸ் தொற்று இந்தியாவில் பெங்களூரில் 3 மாத பெண் குழந்தை மற்றும் 8 மாத ஆண் குழந்தைக்கும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. சளி போன்ற அறிகுறிகள் இருக்க மற்றும் வயதானவர்கள் குழந்தைகளுக்கு கூடுதல் பாதிப்பு ஏற்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் கவலை அடையும் அளவுக்கு இது தீவிரமான விடயமில்லை என்று நிபுணர்கள் கூறியுள்ளனர். எந்தவிதமான வெளிநாட்டு பயண வரலாறும் இல்லாத சூழ்நிலையிலும் குழந்தைகளுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பது மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது சீனாவின் வடக்கு பகுதிகளில் அதிகம் பரவி வருகிறது. குறிப்பாக 14 வயதிற்கு கீழ் உள்ளவர்களை இந்த வைரஸ் அதிகமாக தாக்குகிறது. அதே நேரத்தில் இது பருவ காலங்களில் வரும் சாதாரண தொற்று போன்றதுதான் என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். கனடாவின் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இந்த வாரம் லிபரல் கட்சியின் தலைமை பதவியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். கட்சி கூட்டத்திற்கு முன்னதாக அவர் பதவி விலக உள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. எவ்வாறாயினும் கட்சியின் தலைமையிலிருந்து ரூட்டோ உடனடியாக பதவி விலகுவாரா அல்லது அடுத்த தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை பதவியில் நீடிப்பாரா என்பது குறித்து அவர் எதுவும் தெரிவிக்கவில்லை. ஜஸ்டின் ட்ரூடோ 2013 ஆண்டு முதல் லிபரல் கட்சியின் தலைவராக இருந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பரீட்சைக்கு முன்னரே வெளியான வினாத்தாள், இடைநிறுத்தப்பட்ட பரீட்சைகள், அடகு வைத்த நகையை மீட்கப் போனவருக்கு காத்திருந்த அதிர்ச்சி, தமிழர் பகுதியில் சம்பவம், மீண்டும் விளக்கமறியலுக்கு செல்லும் மனுஷவின் சகோதரர், கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட நபர், மக்கள் ஒன்று கூடியமையால் பதற்றம், இந்தியாவில் நுழைந்தது சீனாவின் புது வைரஸ், இலங்கைக்கும் பரவுமா, பதவியிலிருந்து விலகும் கனேடிய பிரதமர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.